ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஒரு குருவிடம் முறையாக ஒரு அடியவர் எதையும் கற்றுக்கொள்வதற்கு முன்போ அல்லது அந்த குருவிடம் ஒரு சிஷ்யனாக சேருவதற்கு முன்போ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்ற சமஸ்கிருத மந்திரத்தை ஓதச் சொல்லி அந்த குருவை இறைவனுக்கு இணையாக வணங்கச் சொல்வதற்கான காரணங்கள் என்ன? இது ஒரு உதட்டளவில் இருந்தால் அது வேஸ்ட்டு. சொல்கிறது சொல்லாத போகிறது எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு பகவத்கீதை உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி குருகீதைன்னு ஒன்று இருக்கு. அது சிவபெருமானே உமாதேவிக்கு உபதேசித்ததாக நம்பப்படுகிறது. அதில் அவர் சொல்கிறார், நான் குரூரதிகம் சிவசாசனதே சிவசாசனதேங்கிறார். குருவை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, சிவனாகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சிவபெருமானே சொன்னதாக குருகீதையில் இருக்கிறது. நாகுரோரதிகம் அரிசாசனதே அரிசாசன, அரியாகிய நான் சொல்கிறேன், அதை விட ஒன்றுமே உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல குருமார்கள் அரிதாகி போனார்கள். நல்ல குருமார்கள்லாம் இல்லை இன்னைக்கு. எல்லாமே ஒரு வேஷதாரிகள் தான் இருக்காங்க. ஒரு ஜென்யூனான குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறேங்கிறார். ஏ ராங் ஃபெலோ ட்ரைங் டு கைட் அதர்ஸ். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் குழியில் விழுவாங்க. குழி விழுமாறேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது எப்பயும் தளர்ந்து போச்சு. ஒரு திரேதா யுகத்தில் எல்லாருமே தெய்வீக நிலையில் இருந்தாங்க இல்லையா, அப்போல்லாம் பர்ஃபெக்ட். அப்போ குரு கூட தேவைப்படுறதில்லை யாருக்கும். எல்லாம் நேரடியாக தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து ராமாயண காலம் வந்தது இல்லையா, ஓரளவு ஓகே வந்தது. இந்த கிருஷ்ணாவதார காலம் வந்தபோது எல்லாமே மாறிப்போச்சு. நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், கிருஷ்ணர் அர்ஜுனன் ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஜிகிரி. அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு அப்படி ஆத்ம பந்துவாக இருந்தான் அப்படின்னெல்லாம் நாம் நம்புவோம். ஆனால் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் மகாபாரத யுத்தம் முடிந்த நிலையில் அந்த தேரில் இருந்து சொல்கிறார், அர்ஜுனா நீ குதிடான்றார். இல்லை, நான் தான் எஜமானன், நீ ஜஸ்ட் தேரோட்டி தான். அதனால் அக்கார்டிங் டு தி யுத்த சாஸ்திரம் தேரோட்டி முதல்ல குதிக்கணும், அப்புறம் தான் எஜமானம் குதிக்கணும்னு. இவர் அவனை கெஞ்சாத குறையா ப்ளீஸ்டா ஒருத்தர குதிடான்றார். சரின்னு குதிக்கிறோம். அதுக்கப்புறம் கொடி மேலே இருந்த ஆஞ்சநேயர்லேயே அவர் விலகிடுறாரு. லாஸ்ட்டில் கிருஷ்ணர் இறங்குறாரு. இறங்கின ஃபியூ செகண்ட்ஸில் அந்த தேர் அப்படியே பற்றி எரியுது. அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்டு சொல்கிறார், நான் ஏன் உன்னை குதிக்க சொன்னேன்னு உனக்கு இப்போ தெரியுதா? ஒரு துரோணாச்சாரியாரும் பீஷ்மாச்சாரியாரும் அஸ்வத்தாமனும் கர்ணனும் எப்பேற்பட்ட மகாவீரர்கள், அதிரதர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க விட்டு அம்புலெல்லாம் மந்திர சக்தி நிறைந்தது. எப்பயோ தேர் எரிஞ்சு போயிருக்கோம். நான் தேரில் இருக்கிற வரைக்கும் அழியாது அது. அதனால தான் நான் முதல்ல குதிச்சுருந்தா நீ எரிஞ்சு போயிருப்படா. அதனால தான் உன்னை முதல்ல குதிக்க சொல்லி அப்புறம் நான் இறங்குறேன்னாரு. அப்போது வில்லினை எழடா புல்லியர் கூட்டத்தை பூண்டோடு ஒழித்திடடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் வில்லுக்கு வீரனாக இருந்தவன். இன்றைக்கி கூட இடி இடித்தா எல்லாரும் அர்ஜுனான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்திரனிடத்தில் ஒரு தொடர்பு கொண்டிருந்த அர்ஜுனன் கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவனை படியிலேருந்து காப்பாற்றின கிருஷ்ண பரமாத்மாவை. ஒரு சாதாரண விஷயம், குதிரைன்னா குதித்து தொலைக்க வேண்டியது தானே. இவன் என்ன ரூல்ஸ் பேசின்னு இருக்கிறது? ஏன்னா இவன் வேலாகி போச்சு, ஏதோ முடிஞ்சு போச்சு. இது ஒரு உதாரணம் எந்த அளவுக்கு ஜனங்க இந்த குருக்கான பக்தியெல்லாம் இல்லாமல் இருக்காங்கன்றதுக்கு அர்ஜுனனே ஒரு உதாரணம். அதுக்கடுத்து இப்போ கலியுகத்தில் வருவோம். காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவரோட பெரிய சாமியாரே கிடையாது. அவ்வளோ ஒரு 100% ஒரு வேத கால ரிஷியாகவே வாழ்ந்து காட்டிய ஒரு மகான். பால்பிராண்டன் 1934 காஞ்சி பரமாச்சாரியர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் என்ன சிஷ்யனாக எடுத்துக்கிறீங்களான்னு. அவர் சொல்கிறார், இல்லை நான் ஒரு மடாதிபதி, அதனால் உனக்கு என்னால் வழிகாட்ட முடியாது. உனக்கு வழிகாட்டுறதுக்கு 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒருத்தர் வடநாட்டில் இருக்கார்,
அவர் வந்து ப்ரைவேட்டாக சிஷ்யர்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். இன்னொருத்தர் திருவண்ணாமலையில் த ஹோலி ஹில் ஆஃப் பீகன் அங்கே இருக்கக்கூடிய ரமண மகர்ஷி, ப்ராமிஸ் மீ தட் யூ வில் நாட் லீவ் இந்தியா வித்தவுட் மீட்டிங் தி மகரிஷி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லையா. அதனால் இந்த குரு சிஷ்யன்ன்றதெல்லாம் ஒரு யுகத்தில் ரெலவெண்ட்டாக இருந்தது, இந்த கலிகாலத்தில் பாசிபிள் இல்லை. ஒருவேளை நீ ரொம்ப நல்ல சிஷ்யனாக இருந்தால் உன் குரு அயோக்கியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு பரமயோக்கியனாக இருந்தால் நீ ஒரு அயோக்கியனாக சிஷ்யனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த கலியுகம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குருன்றது எப்படி இருக்கணும், சிஷ்யன்றது எப்படி இருக்கணும், ஒரு கதை இருக்குது குரு இதில். ஒரு குரு வேணுன்னே தன்கிட்ட இருக்கிற சிஷ்யங்களை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தனக்கு உடம்புலெல்லாம் குஷ்டரோகம் வர்ற மாதிரி வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டார். இவன் எவ்வளோ பாவம் பண்ணவனோ, இல்லைனா இவனுக்கு இந்த வியாதியெல்லாம் வந்திருக்குமோன்னு எல்லா சிஷ்யங்களும் ஓடிவிட்டாங்க. அதில் ஒரு சிஷ்யம் மாத்திரம் நான் உங்கள் கூடயே இருக்கேன்னு சொன்னான். இவர் சொல்கிறார், அப்பா எனக்கு கடைசி ஆசை காசி யாத்திரை போகணும், எப்படி போகிறதுன்னு தெரியல, எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு கூடையில் அவரை உட்கார வச்சுக்கிட்டு இவன் தலை மேலே வச்சுக்கிட்டு எடுத்துன்னு போகிறான். ஒரு ஊரில் போய் ஒரு மரத்தடியில் வைப்பான், 4 இடத்துல போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னால் வைப்பான். இவர் ரொம்ப கொண்டாந்து கொடுத்தான்னா எனக்கு அஜீர்ணம் வந்து சாகணும்னு பண்ணுறியான்னு சொல்லி அவனை ஒரு உத விடுவார். கொஞ்சமாக கொண்டு போனால் நான் பட்டி இருந்து சாகணும்னு சொல்லி என்னை கொலை பண்ண பார்க்குறியான்னு ஒரு உத விடுவார். ஒன்றும் சொல்ல மாட்டான். அவர் பண்ணுற அத்தனை அழிச்சாட்டியத்தையும் தாங்கிக்கிட்டே இருப்பான். கடைசியில் காசிக்கு போயிடுறாங்க. காசியில் கங்கை கரை ஓரமாக இவரை வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னு போகிறோம். போகிறபோது அங்கே பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் 3 தேவர்களும் வர்றாங்க. இவன் குருக்கிட்ட வச்ச இந்த பக்தியை நாங்கள்லாம் ரொம்ப மெச்சுறோம், உங்களுக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிங்கிறாங்க. இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு எது நல்லது அப்படிங்கிறது என் குருக்கு தான் தெரியும், அதனால் அவரை போய் கேட்டுன்னு வர்றேன்னு. அவங்க சொல்கிறாங்க, உன் குரு மகாபாவி, இல்லைனா அவனுக்கு அந்த மாதிரி வியாதி வந்து கஷ்டப்பட்டுன்னு இருப்பானா, அதனால் உனக்கு வேணா கேளு, அவனுக்கு நாங்களாம் தரிசனம் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ இவன் சொல்கிறான், என் குருவுக்கே கிடைக்காத தரிசனம் எனக்கு கிடைச்சா என்ன கிடைக்க கேட்டேன், நீங்களாம் போங்க கடையை காலி பண்ணுங்க அப்படின்னா. அப்போ அவங்க இவனுக்கு தரிசனம் கொடுத்து குரு நல்லா ஆனாராம், நாங்கள்லாம் அவனுக்கு பரிசு வச்சோம்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்படி நிறைய கதைகள் இருக்குது. அதாவது ஒரு குரு சிஷ்யனுக்கு வைக்கிற பரீட்சைகள், இதெல்லாம் பல வகைகள் இருக்குது. இங்கே சேரன் மாதேவி பகுதியில் இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, பத்தமடையாக என்ன, அங்கே காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அதுதான் பெரிய ஆசிரமமாக இருந்தது ஒரு காலத்தில். அவர்கிட்ட இந்த சிஷ்யங்கள்லாம் அத்திரி மரிஷின்னு பேர். நாங்கள்லாம் காசி யாத்திரை போகிறோன்னு கிளம்புனாங்க. ஒரே ஒரு சிஷ்யன், சாமி நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை பார்த்துக்கணுன்னு. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் காசியில் குளிக்கிற அன்றைக்கி குரு சொல்கிறாரு, என்னை நம்பி நீ உட்காண்ட்ருக்க, அந்த கங்கையில் குளிக்கலைன்ற குறை உனக்கு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன் கமண்டலத்தை வச்சு ஒரு தட்டு தட்டுறாரு. பூமியிலேருந்து கங்கை வருது. அங்கே வந்து அதே கங்கையை அவர் தானாக வர வைக்கிறார். இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. அங்கே 2 வாட்டர் இது இருக்கும். ஒன்று வந்து நார்மல் தாமிரபரணி, இன்னொன்று கங்கா ஜலமே இருக்கும். அந்த மாதிரி தான் வர வச்சு கொடுத்தார் தன்னுடைய சிஷ்யனுக்காகங்கிற மாதிரி இருக்குது. இப்படி எவ்வளோ கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியெல்லாம் நல்ல குருமார்கள் இருந்தாங்க, நல்ல சிஷ்யர்கள் இருந்தாங்கங்கிற மாதிரி கிடைக்கிறது இல்லை. இப்போ ரமண மகரிஷி இருந்தார். அவர் ஒரு தடவை மலை மேலே போயிட்டு அவரை ராட்சச குழவிகள்லாம் கடிச்சிடுது. எங்கே போகிறாரு, 7 ஜோனை இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அந்த அருணாச்சலேஸ்வரர் தவம் பண்ணுற கல்லால மரம் இருக்கிற குகைக்குள்ளே போகணுன்னு அவருடைய நோக்கம். ராட்சச வண்டுகள்லாம் கடிக்கிறதுனால நமக்கு பிராப்தம் இல்லைன்னு இறங்கி வந்துடுறாரு. அவருக்கு 2 சிஷ்யங்க தாங்க. அவங்க ஒருத்தர் மலையாளி குஞ்சுசாமின்னு பேர், இன்னொருத்தர் வயசான பெரியார் அண்ணாமலைன்னு. இவங்க அதிக பிரசங்கித்தனமாக மறுநாள் கட்டு சாதம் கட்டின்னு ரமணர்கிட்ட சொல்லாமல் அந்த 7 ஜோனைக்கிட்ட போயிடுறாங்க. போனோடனே ஒரு ஆள் 2 கையை முன்னால் வச்சுட்டு நாயாட்டம் குறைக்கிறான், இன்னொருத்தன் மலையை சுற்றி வரலாம். அதை அப்போ ரமணா எங்களை மன்னிச்சிடுன்னு உடனே ஒரு விறகு வெட்டி மாதிரி ஒரு வயசான ஆள் வந்து ஒரு குச்சி கொடுத்து, இந்த 7 ஜோனை இப்படி தாண்டுங்க, இனிமேல் இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. எங்கள் போய் ரமணர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பண்ண தப்பு தான், இந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போது அனானப்பட்ட ரமணருக்கே அந்த இடத்துக்கு போக முடியல, கல்லால் மரத்துக்கு போக முடியல அப்படின்னு அவர் சொன்னப்புறம் கூட இந்த 2 சிஷ்யம் கட்டு சாத்தம் கட்டின்னு போனாக்கா அங்கே போயிடலான்னு நினைக்கிறத விட ஒரு அஜ்ஞானம் ஏதாவது இருக்கா இல்லையா? குரு மிஞ்சி என்ன இருக்குங்கிற இருக்கணும்.
அதனால் உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் அல்டிமேட்டாக இருந்த ஒரு காலம். ஏன்னா எல்லா குருக்களுக்கும் மேலான குரு யார்? குரு தட்சிணாமூர்த்தி. ஸோ தன்னுடைய குருவையே தட்சிணாமூர்த்தியாக பார்க்கறது தான் இந்த குரு பாரம்பரியம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரியான குருமார்களும் அரிதாகி போனார்கள். சிஷ்யர்கள் கலிகாலம் இல்லையா, இன்னும் அரிதாகி போனார்கள். ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் அந்த மாதிரியான ஆட்கள் கிடைக்கிறதெல்லாம். அண்டு குருமார்களும் கூட இந்த கலியுகத்தில் குறைவுடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது 100% பெர்ஃபெக்டான குருமார்கள் நான் பார்த்ததில் நான் எக்ஸப்ட் பண்ணுறது ஒரு 2-3 பேர் தான் இருக்கும். கோடிசாமி இருந்தார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு ஒரு பயங்கரமாக பந்தாவாக வந்தான். தாத்தா நான் டியூட்டியில் வந்துக்கிறேன், போய் லீவ் போட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் வா அப்படின்றார். இதை சொல்கிறதுக்கு எத்தனை சாமியாருக்கு கட்ஸ் இருக்கும்? அவர் போல்டாக சொன்னார், போயிட்டு வா, நீ சாமிக்கிட்ட தான் வந்துருக்க, உனக்கு எதுக்கு இந்த யூனிஃபார்ம் எல்லாங்கிற மாதிரி. அது மாதிரி இருந்தாங்களா இல்லையா? இப்படி பல பேரை நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததில் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்கிறது கோடி மகான். 700 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு பெரிய மகான், சிவபிரபாகர சித்த யோகின்னு பேர். கேரளாவில் முதல்ல ஓமலூர் என்ற இடத்துல இருந்தார், பட்டணந்திட்டா கிட்ட இருந்தார். அண்டு யார்கிட்டையும் பேச மாட்டார். ஒரு பாம்பு வந்து சின்னதாகிடும், சின்னதாகி பறக்கும், காற்று தான் சாப்பிடும், அந்த நாகரத்தின் அந்த நிலையில் அவர் இருந்தார். அதனால் ஒரு கட்டிலில் தவளுண்டு கட்டிலில் சோஃபா மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் படுத்துக்கணும் உட்காந்துருப்பார். நீ அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த ஊர் ஒம்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்கிட்ட நீ கண்ணை முன்னு உட்காடணும், உனக்கு பவர் இருக்கணும். உனக்கு பவர் இருந்தால் அவர் உங்கள்கிட்ட மைண்ட் கம்யூனிகேட் பண்ணுவார். சரி, அவர்கிட்ட போகிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால அங்கே ஒரு கேரளாமா இருப்பாங்க. அவங்க நம்ம போகிற போதே சொல்லுவாங்க, சாமி வந்து நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும். சப்பாத்தின்றது குருஸ் கிரேஸ், கோதுமை. அவியல்னால் என்ன? சிவசங்கர் பாபாக்குள்ளே ஒரு டிவைன் எனர்ஜி இல்லை, நிறைய டிவைன் எனர்ஜி இருக்குது, அதனால் அவியல்னு பேர். எல்லாம் கலந்து இருக்குன்றதுனால அவியல் பண்ணி வைக்க சொல்கிறார். இப்படி குறிப்பாக பல விஷயங்கள் உணர்த்துவாங்க. அவர்கிட்ட நீ போய் உட்காந்துக்கணும், அவரும் வந்து 2 பேரும் அப்படியே மைண்டில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இதெல்லாம் நடக்குது. இப்போ நான் நைட்டில் தூங்குறதே இல்லை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். நான் நைட்டில் தூங்குறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற போது நைட்டு 12:30 அதுக்குள்ளே வந்து இந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஸ்பிரிட்டுங்கள்லாம் வரும். இந்த ஏரியாவில் செத்து போய் அதுங்களுக்கு திவசம் பண்ணாத, காரியம் பண்ணாத, அந்த மாதிரி அலைஞ்சின்னு இருக்குது இல்லையா, சூசைட் பண்ணிக்கின்னு அதுங்கெல்லாம் வந்து அழுவும், எதிரில் உட்காந்துட்டு அழுதுன்னு இருக்கும். வெடிகால ஒரு 4 மணி 5:30 மணி அந்த ரேஞ்சில் மகான்கள்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, நைட்டு இந்த ஷிஃப்ட் வேறு அந்த ஷிஃப்ட் வேறு. இவன் என்ன பண்ணுவோம், என் ரூமில் ஒரு சின்ன சோஃபா இருக்குது, நான் படுத்துக்கிற கட்டிலுக்கு பக்கத்தில். அந்த சோஃபாவில் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு இது வரைக்கும் தாடி இருக்கும். இந்த கையை வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற போஸில் வச்சுட்டு இருப்பார். ஜடகடெல்லாம் இருக்கும். எல்லாம் மைண்டில் தான் பேச முடியும். இனி வந்து வாங்க உக்காருங்க அதெல்லாம் பார்க்க முடியும். தே ஆர் நாட் லைக் யூ, இந்த மாதிரி பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு வேறு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் நம்ம அவங்கள பார்க்கலாம். ஆனால் அது எப்படி அவங்க ஹியூமனாக இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் நாட் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் அந்த மாதிரி. ஸோ எல்லா மகான்களுக்கும் இந்த மாதிரியான சில தரிசனங்கள் கிடைக்கும். இப்போ கோடிசாமி இருந்தார்னா அவர் உட்காந்துக்கிற இடத்து அவர் காலை கீழே வைக்க மாட்டார். இப்படி காலை ரெண்டையும் ஒரு இது மேலே வச்சுன்னு உட்காந்துருப்பார். அண்டு அவருக்கு எதிரில் ஒரு நவராத்திரி கோலு மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்கும். நீ எதெல்லாம் கொண்டு போகிறேன்னு வை, பழம் ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து அதில் வை அப்படின்னு வர. அவரை பார்க்கறதுக்கு வருதுங்களே இந்த மாதிரி காற்று கருப்பு தேவதைகள், இதுங்களுக்கெல்லாம் தேவைகள் இருக்குது. அது சாப்பிடாது, ஆனால் அந்த தேவைகள் இருக்குது. அதனால் அது வந்து யார் வேணாலையும் அவரை பார்க்க வர்ற ஸ்பிரிட்ஸு அதை எடுத்துக்கலாம், அதுக்காக அங்கே வைக்க சொல்லுவார். நான் ஏதாவது எடுத்துகிட்டு போவேன். எங்களை வேணாம், அங்கே சிவன் பஞ்சாட்சரப்படி அப்படின்னு அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு முன்னால் ஒரு மொட்டை மாட்டி இருக்கும், அங்கே 5 படி இருக்கும், அங்கே வைக்க சொல்லுவார். ஏன்னா அது சிவனுக்கு. ஸோ இப்படிலாம் இருக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? ஸோ ஆன்மீகம் ரொம்ப பெரிய வாசித்து காணோனாததுன்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்டு. இதில் நீங்கள் இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் பார்த்துட்டுருக்கிற இந்த காட்சிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த நிலைக்கு நீங்கள் வர்றபோது உங்களுக்கு எப்பேற்பட்ட காட்சிகள்லாம் கிடைக்கும். ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சிகள் அடி என்றார் வள்ளலார்.
அந்த பொன்னம்பலத்தை பார்த்தேன். என்னெல்லாம் பார்த்தேன் தெரியுமா? 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரையை விலைக்கு சாமி எனக்கு எப்படி கொடுத்தாரு தெரியுமா? ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஜோதியில் ஒரு மலையை நான் பார்த்தேன். சொல்லிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவார் அடிங்கிறார். எனக்கு என்ன நடந்தது எனக்கே தெரியாது, ஏன்னா சாமிக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் அவரே எனக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறார். நான் பெற்ற பேர் சாமி அறிவார் அடின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் ஐயோ சாமி அறிவார் அடி அப்படின்னு முடிப்பார் அவர். இதுதான் அந்த எக்ஸசிக்ன்றது. அந்த மாதிரி இன்றைக்கும் முடியும், இன்றைக்கும் முடியும். நான் பார்க்குறேன், நான் வள்ளலார் நேரில் பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய மகான்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நீ இந்த உலகத்தில் லட்டு வேணும், பூந்தி வேணும், ப்ரமோஷன் வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை குட்டி வேணும்னு அலைஞ்சால் இவங்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. கடவுளை தவிர வேறு எதுவுமே வேணாங்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு இருந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். நான் பார்க்காத தெய்வ வடிவங்கள் இல்லை. 1984 எனக்கு இந்த தரிசனங்கள்லாம் ஆரம்பிச்சது. எல்லா கடவுளுடைய வடிவங்களையும் பார்த்துருக்கேன். கைலாசத்தில் வச்சு சிவன் பார்வதி கூட பார்த்துருக்கிறேன். முருகர் இதெல்லாம், கங்கை தாய், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், காயத்ரி எல்லாரையுமே பார்த்துருவோம். நான் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கூட கோயிலில் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கேன். நீங்கள் பார்க்குறது இல்லைங்கிறது வேறு விஷயம். நான் எல்லாத்தையும் போட்டேன். உலக வரலாற்றுலேயும் நான் தான் அதெல்லாம் முதல்ல காட்டினேன். அமெரிக்காவில் MITன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது பாஸ்டனில். அங்கே 4 சயின்டிஸ்ட்டுங்க வந்து என்னை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு 1 ஹவரில் 162 ஃபோட்டோ டிக் டிக் டிக்னு எடுத்துனே போனாங்க. அதில் 162 விதமான டிவைன் எனர்ஜிஸை காட்டினேன் நான் அவங்க கேமராவில். ராமன் ஒரு ஆள் பாஸ்டனில் அதை வச்சு ஒரு பேப்பர் கூட பப்ளிஷ் பண்ணார், லுமினஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அனுபவங்கள் உண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். இப்போ ரச்சனைகளில் ஒரு சாமி இருக்காங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சாமி எனக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னு. அவர் சொல்லுவார், எனக்கு இது மாதிரிலாம் வர்றதில்லை, எனக்கு வேறு மாதிரி அனுபவங்கள் வருதுன்னார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் தத்தமதறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு திருமூலர் சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரூட்டில் போகும். ஏன் அந்த மாதிரி? நாம் 5 பொருள்களால் ஆனவங்க. இது ஆகாசம், அது கீழே வாயு காற்று, கீழே மண்ணில் செஞ்ச பொம்மை, இந்த இடத்துல வாட்டர், இந்த இடத்துல நெருப்பு. ஸோ வி ஆர் மேட் ஆஃப் 5 elements. அதனால தான் ஷேக்ஸ்பியர் சொல்வார் ஹேம்லெட்டில், ஆல் த எலமெண்ட்ஸ் were so mixed up in him, when he walks nature will itself rise up and say here goes a man அப்படின்னும். அப்போது ஒரு வாரியார் இருக்கார். அவர் ஆகாசத்தில் போகிற போது ஏரோப்ளேன்லேயே செத்து போட்டார். எங்கள் திருத்தணிக்கிட்டே ஏரோப்ளேன் வருது, அங்கேயே இறந்துட்டார். ஏன்னா அவர் ஆகாச தத்துவத்தில் இந்த உலகத்துக்கு வந்தவர். பர் மைல் கற்று தான். அதே மாதிரி வான் கலந்த மாணிக்க வாசகன்வாங்க, அவர் ஆகாசத்தில் கலந்தவர். சீதா தேவி எதில் போனால்? பூமி புழக்க அதுக்குள்ளே போனார். ஏன்னா சிக்கியமோட்டது ஏற்று பூமாதேவியினுடைய மகள். ராமர் எதில் போனார்? சரையு நதியில் ஜலத்தில் போனார், அவர் வாட்டர்லேருந்து வந்தவர். பட்டினத்தார் எதில் போனார்? காற்றுல போனார். கூடக்குள்ளே 3 தடவை வைக்க சொல்லி 3ஆவது தடவை கூடையை தூக்கினா ஆளே கிடையாது, காற்றுல போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே பாயசம்தான். பாயசத்தில் பால் இருக்கும், முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம், சர்க்கரை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்று பைத்தம்பருப்பு பாயசம், இன்னொன்று அரிசி பாயசம், இன்னொன்று ரவை பாயசம். ஒன்று மாறுதா இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ நான் எல்லாமே பாயசங்க தான். ஆனால் நமக்குள்ளே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொன்று வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த காலத்தில் கர்நாடகாவில் ஒரு பாட்டு பாடுவோம், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா அப்படின்னாங்க. தெரியுமா இருக்காது? राम नाम पायसके कृष्ण नाम चकरे विठल नाम तुपव कळसी बाय च परसिरो राम नाम पायसके कृष्ण नाम चकरे. என்ன சொல்கிறாங்க இப்போ? ராமநாமம் பாயசம், அது கிருஷ்ணநாமம் சக்கரைங்கிற மாதிரி. உலகத்தில் 2வது இல்லை. ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம்.
சாஸ்திரநாமம்ன்றது. ஆனால் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாயசனாலையும் வித்தியாசப்படுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஒரு தகப்பனா நீ கடவுளை பார்க்கணுன்னா சிவபார்வதியாக பார்த்துக்கோ. அம்மா அப்பாவை பார்க்கணுன்னா, விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன்னு ஃப்ரெண்டாக பார்க்கணுன்னாக்கா கிருஷ்ணரை பார்த்துக்கோ, முருகரை குருவாக பார்த்துக்கோ. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உன்னால் பார்க்க முடியும். அது அவங்கவுங்க இஷ்டம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், அவங்கவுங்களுடைய இஷ்டம். எதுவும் பெருசு இல்லை, எதுவும் சின்னது இல்லை. இது ஆன்மீகங்கிறது இப்படி தான். ஒவ்வொன்றா பேசினே தான் இன்றைக்கெல்லாம் பேசினே இருக்கலாம். அவ்வளோ விதமான விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. ஆனால் இது கலியுகம் என்பதனால இதில் 100% கடவுளை கடவுளுக்காகவே தேடுறவங்க கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ நான் 1984 எனக்கு இந்த தரிசனங்கள் ஆரம்பிச்சு. முதல்ல எனக்கு கிடைச்சது காயத்ரி தரிசனம். காயத்ரி யார்? எல்லா மந்திரங்களுக்கும் பாஸ்வேர்டு மாதிரி. நீ எவ்வளோதான் பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலையும் பாஸ்வேர்டு இருந்தால் அதில் இருக்கிற எல்லா நாலேஜும் உனக்கு தெரியும். அது மாதிரி காயத்ரி கிடைக்கணும். இப்போ நீங்கள்லாம் இந்த ஓம் பூர்பாலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லி அது பிராமணார்த்தமாக வரக்கூடிய ஒரு மந்திரம். இது நீ சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா ஒன்று காயத்ரியோட தரிசனம் கிடைக்காமல் போகலாம். அப்போ காயத்ரி உனக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பா. ஓகேவா? அதுதான் காயத்ரி மந்திரம். ஸோ 1984 எனக்கு காயத்ரியோட தரிசனம் கிடச்சிது. அந்த அம்மாவுடைய காலை கூட நான் தொட்டு கும்பிட்டேன். நல்லா ஹாட்டாக நெருப்பு மாதிரி இருந்தது. ஒரு 3 அடி உயரத்தில் அந்த அம்மா இருந்தால் காலை தொட்டு கும்பிட்டேன். எந்த ஒரு அபிவாதியை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இன்ட்ரடியூஸ் யாருன்னா பெரியவங்களை பார்த்தா இந்த கோத்திரத்தில் வந்துக்கிற அந்த மாதிரி கடவுள்கள் கூட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் சூரிய பத்னி, யக்ஞ தேவதை, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு. எப்படி உங்கள் வீட்டுக்கு யாருன்னா வந்தாக்கா ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு 2 பழம் வாங்கின்னு வருவாங்களே, அந்த மாதிரி தான். அவங்கெல்லாம் பெரியவங்க, நம்மளை பார்க்கத்தா அவங்க கேட்பாங்க, ஏதாவது வர வேணுமான்னு கேட்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் வர வேணாண்ணே. எப்போ 84 நான் அப்படி தான். இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும். நான் வேணான்றேன், அந்தமாக கொடுக்குறேன். நான் சொன்னேன் சரி, என்னை யாராவது பார்க்க வந்தால் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குற மாதிரி என்னை வெயின்னு. அதனால தான் நான் எங்கே இருந்தாலையும் அங்கே சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு வகை கிடச்சிக்கிட்டே இருக்கும். சம்திங் வில் பி அவைலபிள் ஆல்வேஸ். இது காயத்ரி கிட்டும் அங்கே வரும். அதுக்கப்புறம் நான் 1985 பிப்ரவரியில் கும்பமேளாவுக்கு போனேன். ஹரித்வார் அரிக்கி பயிருங்கிற இடத்துல போனேன். அப்போல்லாம் நான் சட்டு போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். ஒரு காய் வேஷ்டி கட்டின்னு இருப்பேன். ஒரு ஜோலாம் பை இருக்கும், அதில் ஒரு காய் வேஷ்டி இல்லை கருப்பு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு கோபால் பல்பொடி இருக்கும். அதுதான் என்னுடைய சொந்த பிலாங்கிங்க. இந்த அரிக்கி பயிரில் அந்த பேக் வச்சுட்டு நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கங்கையில் முங்குறேன். அப்போது பட்டுப்பாடை கட்டிட்டு ஒரு சின்ன பொண்ணாட்டம் ஒரு சிவகங்கை குளத்தருகே வந்தான்ற மாதிரி வந்தாள். அரிக்கி பயிர்கிட்ட வந்தாள். வந்துட்டு நான் இப்படி இருக்கேன் இல்லையா, காயத்ரியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால் கப்புன்னு இது கங்கை தாயை நம்ம தண்ணியிலேருந்து எழுறோம் கும்பிடலாங்கிற மாதிரி. ஆனால் டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. இது அங்கே கிடைச்ச தரிசனம். அதுக்கப்புறம் எவ்வளோ தரிசனங்கள். ஓம் பர்வத்துன்னு ஒரு இடம் இருக்குது. ஓம் பர்வத்துன்னு நீங்கள் டாக்குமெண்ட்ரியில் கூட அந்த இடத்த காட்டுவாங்க. மலையிலே பெரிய ஓம் சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கும். அங்கே போகிற போது பிள்ளையார் பார்த்தேன். ஒரு 4 அடி உயரத்தில் அப்படின்னு ஆச்சரியம் பண்ணேன். அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு போனோம். கைலாசில் முருகன் ஒரு சின்ன குழந்தையாட்டம் வந்தான். நிறைய வாட்டர் மார்க்ஸ் இருக்கிற கல்லுங்க இருக்கும் கைலாசில். அதில் பாதம், வில்லம்பு, தாமரை இந்த மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோ கல் அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னா. அப்பான்னா சிவபெருமான். அப்போ என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்காக என்ன மாமான்னு கூப்பிட்டான் முருகன். அது பெரிய கோட்டை கட்டினா ஆன்மீகத்தில் எதையாவது சாதின்னு. இதே தான் கங்கை தாயின்னு சொன்னான். கங்கை தாய் எனக்கு அந்த இதில் அரிக்கி பயிர தரிசனம் கிடைச்ச போது, அங்கிள் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயோ நான் ஆணிக்கலையே அப்படின்னா. மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட நீ குளிக்க வந்திருக்கிறியா அப்படிங்கிறா. அப்போ முருகனையும் என்ன மாமான்றான். நல்லா யோசனை பண்ணு. அண்ட் கங்கை தாயும் என்ன மாமான்றா. அப்போ நான் எவ்வளோ சீனியரான ஒரு ஆத்மாவாக இருக்கணும். இவங்கெல்லாம் என்ன மாமான்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் எவ்வளோ வயசான ஆளாக இருக்கணும் இல்லையா? என்னுடைய ஸ்பிரிட்டுக்கு 7000 வருஷம் ஆகுது. நான் பேக்கிங் ஆஃப் இன்னும் உலகத்துக்கு வரப்போகிறது இல்லை. இதுதான் என்னுடைய லாஸ்ட் இது. ஸோ 2 பேருமே மாமான்னு கூப்பிட்ற நிலையிலே நாம் இருந்திருக்கோம். உனக்கு புரியணும். அதில் அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க, இவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தரிசனங்கள் கிடச்சின்னே இருக்கும்.
ஒரு தடவை தார்ச்சன்னு ஒரு இடத்துல நான் உட்காந்துக்கிறேன். வெடிகால 4-4:30 மணி இருக்கும். ஆகாசிலேருந்து 33 கோடி தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. ஐராவதத்து மேலே இந்திரன், அவனுடைய கிரீடம், அவனுடைய ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே கும்பலாக 33 கோடி பேர் இறங்குறாங்க. நான் உட்காந்து தியானம் பண்ணுற இடத்துல வந்துட்டு எல்லாரும் இப்படி கும்பிட்றாங்க. நான் பயந்து போய் நான் தானே உங்களை கும்பிடணும் அப்படிங்கிறேன். அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரிநாராயண் பரமாத்மா பகவான் ஓ, நீ தான் சாட்சாத் பத்ரிநாராயணன், ஆனாலும் ஒன்று கும்பிட்றதுக்காக நாங்கள்லாம் வந்துக்கிறோம். நாங்கள் இன்னொரு தடவை சிவன் பார்வதி அவங்களுடைய தரிசனம் கிடச்சிது. அவர் நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் சொல்லிவிட்டு பார்வதி சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. இவர் தான் எல்லாம் பேசினார். ஒரு வயசான ரிஷி பத்தினி மாதிரி. நீ எந்த வம்சத்தில் வந்தியோ அவங்களுக்கு தேவசமெல்லாம் நீ பண்ண வேண்டாம், பித்திரு காரியங்கள் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு தடவை எள்ளு எண்ணெயை கொண்டு போய் பத்ரிநாராயணன் கோயிலில் கொடுத்துரு, அப்போ உன் கணக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா. நான் ஒன்றையே பார்த்துட்டு அங்கேயும் போகணுன்றேன். இல்லை நீ வந்து ஒரு தடவை அங்கே கூட, அங்கே தான் யதாஸ்தானம், கணக்கெல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்கன்னு. அதே மாதிரி அங்கே போனேன் பத்ரிக்கு. ஓடி வந்து என் கையில் இருக்கிற எண்ணெய் எள்ளி பிடிக்கும் போய் பத்ரிநாராயணன் கால் கட்டியே வச்சிட்டான். அதனால் நான் தேவசம்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. இன்னொரு தடவை நான் கைலாசத்தில் இருக்கிற போது என் காதில் யாரோ சொல்கிறாங்க, அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போ அப்படிங்கிறாங்க. நான் என்னடா அது, நம்ம கைலாசத்தில் உட்காந்துக்கிறோம், நம்மளை போய் அஜ்மீர் தர்காலாம் போக சொல்கிறாங்களேன்னு போனேன். போய் தியானத்தில் உட்காந்துக்கிற போது அந்த தர்காவில் யார் இருக்கிறாங்க, அக்பர் பாதுஷாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தைய வரத்தை கொடுத்த ஒரு மகான், அவர் பேர் ஷாயின் ஷா. ஸோ அவருடைய இது அந்த இடம் அஜ்மீர் தர்கா. ஸோ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னை நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, நீ அவங்களுக்கெல்லாம் கூட நல்லது பண்ணு, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். மெட்ராஸுக்கு வந்தப்புறம் என்கிட்ட அமித் பாய்னு ஒரு ஆள், குஜராத்தி, ரிங்கிசெட்டி ஸ்ட்ரீட் கார்னரில் எங்கேயோ கடை வச்சுருக்கான், ஹார்ட்வேர் அந்த மாதிரி ஹோல்சேல். அவன் ஒரு ஆளை கூட்டின்னு வந்தான். அவர் பேர் வந்து அமானுல்லாவோ சனாமுல்லாவோ. அவர் சொன்னார், நான் வந்து இவங்களுக்கு டீலரு, சரக்கெல்லாம் சப்ளை பண்ணுறேன், என் ஒய்ஃபுக்கு காற்று பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சிருக்குது. இவர் தான் சொன்னார், நான் எங்கெங்கேயோ எங்கள் ரீஜனில் இருக்கிறவங்ககிட்டலாம் போனேன், நல்லா ஆகலை, உங்கள்கிட்ட வந்தால் நல்லாகும்னு கூட்டின்னு வந்துக்கிறாருன்னு. நான் 5 ஊதுவத்தி கொடுத்து டெய்லி ஒன்று ஏற்று போ அப்படின்னேன். அவர் ஒரு 20 நாள் கழிச்சு வந்தார். வந்து என்ன அதிசயம் சாமி, முதல் ஊதுவத்தி ஏற்றின அன்றைக்கே அவளுக்கு அந்த காற்று போயிடுச்சு, நான் நம்பலை. போயிட்டு எங்கள் மதத்தில் இருக்கிற மௌல்விங்கிட்டலாம் கேட்டேன், ஆமாம் காற்று இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் தயார் பண்ணுற பிவிசி பைப்புக்கு நான் சங்கரான்னு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்றார். யார் பாய், பிவிசி பைப்புக்கு சங்கரான்னு பேர் வச்சுக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு பண்ணு. இது ஒரு உதாரணம். ரிலிஜன்லாம் கிடையாது இந்த உலகத்தில், எல்லாத்தையும் ஏற்கிறார். சரி, அது கூட விட்டதில்லை. நான் பங்களாதேஷ் போனேன். பங்களாதேஷில் என் ஃப்ரெண்டு இருந்தார், எக்ஸான் மொபைலில் சோனமுத்து குணசீலன், மலேசியாக்கார், கண்ட்ரி மேனேஜராக இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், குணா 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ஏஷியா வீக் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஒரு பெரிய மகான் பங்களாதேஷில் பூட்டோ கிட்ட சொன்னாராம், உன்னை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு. இவன் கெட் அவுட்டுன்ட்டான். அதுக்கப்புறம் அவரை நிஜமாகவே தூக்கில் போட்டாங்க. அப்போது பெனசீர் பூட்டோவை கூப்பிட்டு அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு துல்கர் சாமியார் சொன்னார், நான் நம்பலை, இப்போ பாரு நான் தூக்கில் போயிட்டுருக்கேன், அதனால் நீ அவரை போய் பார்த்து அட்வைஸ் வாங்கிக்கோன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவன் சிட்டகாங்கு போனான். போயிட்டு அந்த சாமியாரை பார்த்தா. சாமியார் சொன்னார், நீ நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன்னார். அவர் சொன்னால், எங்கள் நாட்டில் டிக்கா கானும் யாஹியா கானும் வந்து ஒரு ஆட்சி நடக்குது, கொடுங்கோல் ஆட்சி, நான் எங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, எலெக்ஷனே கிடையாது எங்கள் நாட்டில்னு. அதெல்லாம் தெரியாது. ஏரோப்ளேன்லாம் மாம்பழ கூடை உருளப்போகுது, அப்போ நீ ஆயிடுவேன்னு. அதே மாதிரி மாம்பழ கோட்டைக்குள்ளே பாம்பு வச்சு அவனை கொண்டு விட்டாங்க, எலெக்ஷன் வச்சு பெனசீர் கெலிச்சிட்டா. இப்போ 4 பிளேன் ஏறி அவரை போய் பார்த்துருக்கா. அது எப்பயோ நான் பேப்பரில் படித்தேன் ஏஷியா வீக்கில். அதனால் குணாங்கிட்ட சொன்னேன், அவர் இருக்கிறாரான்னு பாருங்கள், அவர்கிட்ட இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்காரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் வந்திருக்காரு இன்றைக்கி, டாக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நம்ம வரலாமான்னு கேளுங்கன்னு வாட்டார். ஸோ குணா, அவர் ஒய்ஃபு, அவர் பொண்ணுங்க 2 பேர், அவர் பையன், நான், அவங்க ஆஃபீஸில் ஒரு 30 பேர் இந்த எக்ஸான் மொபைலில் எல்லோரும் போனோம் கும்பலாக. அவர் எந்த வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த வீட்டில் நான் அப்படி உள்ளே நுழையிறேன்.
ரஞ்சின்னு அவர் வந்தார் இல்லையா, அவர் என்னை அப்படியே கட்டி பிடிச்சின்னுட்டு அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். அல்லாவே என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்துக்கிறாருன்னார். அப்புறம் ஒரு மாதிரி பரவசமாயிட்டு என் கையை பிடிச்சி ஏற்றுன்னு போய் அவர் பூஜை பண்ணுற திவானில் தின்ன அது மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூவை என் தலையில் கொட்டி எதிரில் மண்டி போட்டு உட்காந்து நமாஸ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு இவர் காலில் விழுங்கன்னாங்க. முஸ்லீம் ரிலீஜனில் காலிலெல்லாம் விழக்கூடாது. நான் விழுறேன்னு அவரும் இருந்தாரா, இவங்களும் விழுந்தாங்க. அப்புறம் அவர் பேச ஆரம்பித்தார். சொல்லு, என்னை பற்றி அவர் சொன்னது இதெல்லாம் பேப்பர்லலாம் வந்துச்சு, பங்களாதேஷ் பேப்பர்லலாம் போட்டாங்க. நானும் இருக்கிற ஃபோட்டோவோட உனக்கு டவுட் இருந்தாக்கா மசூதிக்கிட்ட அந்த ஃபோட்டோ மாட்டி வச்சுக்கிறேன், நானும் அவர் இருக்கிற ஃபோட்டோ போய் பார்த்துக்கோ. February 2000. Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great, great and greatest of all gods of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளை விட இவர் ரொம்ப பெரியவர். தேவராஜன்னா இந்திரன், தேவாதி ராஜான்னா பெருமாள். ஆனால் இவர் எல்லா கடவுளோட பெரிய கடவுள். He has the power to give life to the dead. செத்து போனவங்க கூட செத்தாரே பிழைக்கலும் கூடும் சொல்கிறாரே வள்ளலார், அந்த மாதிரி. All the angels in heaven come to him and seek his blessings. எல்லா தேவதைகளும் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. He is the greatest elephant of elephants. எல்லா யானைகளோட பெரிய யானைன்னா இவர் தான் பிள்ளையாருன்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய எனர்ஜியும் இவர் ஒருத்தர்கிட்டயே இருக்கு. When he looks at you, God is seeing you and your sins will henceforth be removed. போய விழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும். அவர் உன்னை பார்த்தாவே உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். When he touches you, God is touching you and all your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks, God will readily give unto you. If he wants, even this building will turn into gold. அவர் நினச்சா அவர் சாதாரண குடிசையை கூட ஒரு மாட மாளிகையாக மாற்றிடுவார். He is the lion who has the power within him given by none other than the gods themselves to unite the world. உலகத்தை ஒன்றாக்கிறது, ரிலிஜன்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறதுக்காக ஒரு பவரோட அவர் உலகத்தில் வந்திருக்காரு. What is good in all religions, God has taught him even before he met his guru. எல்லா மதங்கள்லையும் எது நல்ல விஷயங்களோ அது எல்லாத்தையும் கடவுள் இவருக்கு நேரடியாகவே கற்றுக் கொடுத்துருக்காரு. He can bring out the lion from his heart to tame the world. அவருக்குள்ள நரசிம்மர் இருக்கார். அவர் நினச்சா அவருக்குள்ள இருக்கிற அந்த ருத்ர சக்தியை வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை மாற்ற முடியும். His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet and so are the moon and stars. அவருடைய காலடியிலே சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள். He is the embodiment of the purest love and it flows endlessly and readily to one and all. அஸ்து சர்வாணி பூதானி ஆத்ம ஏவ. உலகத்தில் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டுவார். He has undergone tremendous sacrifice to reach this level. ஆனால் இந்த நிலையை அடையிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்காருங்கிறது புரியாது ஜனங்களுக்கு. He is the master of management. அவர் நிர்வாகத்தில் கைத்தேர்ந்தவர். அவருடைய மேனேஜ்மெண்ட்டை அவரே பார்த்துக்குவார். அவருக்கு அசிஸ்டன்ட்லாம் தேவையில்லை. And operates with the system which was taught by God. அவருடைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்குங்கிறது நேரடியாக கடவுள் கற்றுக் கொடுத்தது. He has no wants, for all his wants have been granted already by God. அவருக்கு எந்த தேவையுமே இல்லை. ஏன்னா இவருக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாம் சாமியே கொடுத்துட்றாரு. That's all. இதெல்லாம் அவர் சொன்னார். எவ்வளோ பெரிய நிலை அவர் பங்களாதேஷில் யோசனை பண்ணிப்பார். அதே மாதிரி மலாக்காவில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மலேசியா பிரைம் மினிஸ்டர்களுக்கெல்லாம் வந்து கைடு. அவர் ஒரு சைனீஸு பெரிய நிலையில் இருக்கார். அவர் மாதிரி எவ்வளோ பேர் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன், எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்கேன். உலகம் பூரா இருக்கிற எல்லா மகான்களையும், காட்டில் இருக்கிறவங்க, இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ மகான் யாரும் உயிரோடையே இல்லை, இப்போ எல்லாம் சேர்த்து போட்டாங்க, ஃபிசிக்கலாக போயிட்டாங்க. அதனால் சிவசங்கர் பாபா ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. ₹1 கடன் கிடையாது, பேங்க்கில் பணம் வாங்குறதே கிடையாது, யார்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நானே ரொம்ப பணக்காரனாக தான் இருக்கேன். இப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன், ஒரு டைம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ
soon a time is coming on this earth when majority of all these papatmas will be gone. நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் நெருங்குகிற போது இந்த இடத்தினுடைய மகிமை மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வருவானுங்க. அதனால் இப்பயே நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்றதுக்காக நீங்கள் பெருமைப்படலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வரத்துக்கு டைம் இருக்குது. இன்னும் நீங்கள்லாம் மல்லியே வந்துட்டீங்க. அதனால் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஜஸ்ட் வெயிட். அதனால் நான் ஏதோ ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு அட்டச்சுருக்குன்னு நீ நினைக்கக்கூடாது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் குலு. இல்லை டிவியில் வரும் அந்த மாதிரி விளம்பரம் வரும். Question from Kalyana Krishnan Ravishankar. துர்கைக்கு எலுமிச்சை பழம் மூடி விளக்கு ஏற்றுவது தடைபெற்ற காரியங்கள் நிறைவேறவும் தீய சக்திகள் விலகவும் கண் திருஷ்டி நீங்கவும் உதவும் என்பது ஐதீகம். பாபாஜி, ஒரு ஆர்கானிக் கனியான எலுமிச்சம்பழம் மூடி விளக்கு ஏற்றுவதால் எப்படி நெகட்டிவ் எனர்ஜி விலகுகிறது? எலுமிச்சம்பழத்துக்கு சக்தி கனின்னு பேர். சக்தி கனின்னு அம்பாளுடைய, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கும். சிவன்னா வில்வம், பெருமாள் சொன்னால் துளசி, இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இது இருக்குது இல்லையா, ஸ்பெசிஃபைடாக ஒரு ஆஃபரிங் இருக்குது. பிள்ளையார் சொன்னால் அருகம்புல், அந்த மாதிரி. அப்போது சக்திக்கு எலுமிச்சம்பழம். அதனால் அந்த எலுமிச்சம்பழம்ன்றது அம்பாளுக்கு பேரே சக்தி கனிங்கிறது. அதனால் அந்த எலுமிச்சம்பழத்தை மாலையாக கட்டி அம்பாளுக்கு போடலாம். இல்லை அதை பிழிஞ்சிட்டு அதில் விளக்கியை போட்டு சாமிக்கு முன்னால் வைக்கலாம். இது அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிரீதியான சில விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுக்கு அது பராசக்தி, துர்கை, இந்த மாதிரி ஃபெமினைன் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ்க்கு எலுமிச்சம்பழம். அதனால தான் அது பேரே சக்தி கனின்னு சொல்லக்கூடியது. இப்போ தொன்று தொட்டு வர்ற விஷயங்கள் தானே. இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிற, வில்வ மாலையும் எடுத்துன்னு போகிற, பெருமாள் கோயிலுக்கு போகிற, துளசி மாலை எடுத்துகிட்டு போகிற, சில கோயில்களுக்கெல்லாம் போகிற போது இந்த என்ன பேர், செவப்பா காம்பு ஒரு வேலைப்பூ இருக்குமே, பவளமல்லி, இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒன்று பிடிக்கும். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு பேரே சக்தி கனி. அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர். அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்குது. அதை யாரும் பொல்யூட் பண்ண முடியாது. நீயே தானே அதை வெட்டி அதுக்கப்புறம் பிடிக்கிற, விலைக்கு ஏற்றுற, எல்லாம் செய்கிற. இல்லைன்னா அது பியூராக தானே இருக்குது. தேங்காய் மாதிரி தேங்காய் இருக்குது, அது பாரு காம்போடு அப்படியே நிற்குது. ஏன் தேங்காய்? அது பிள்ளையாருடைய வடிவம். பிள்ளையாருக்கு நிஜமான வடிவம் தெரியுமா? தேங்காய் குடுமி, ஒரு முகம், அதில் ஓம் மாதிரி இருக்கும். அதுதான் பிள்ளையாருடைய வடிவம். ஆனால் நீங்கள் வீடுகளில் பூஜை பண்ணுற போது தேங்காய் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுவே தான் பிள்ளையாருன்ற மாதிரி. வருணன் மனித வாழ்வின் ஜீவனாக நீர்க்கடவுளாக இருக்கிறார் என்று நூல்கள் உரைக்கின்றன. தயவு செய்து விளக்கவும். வள்ளுவர் ஒரு 10 குறள் எழுதியிருக்காரு. யார் யாருக்கும் ஏன்னா எப்படி வாய்மை இல்லாமல் ஒழுக்கம் வராதோ அந்த மாதிரி நீரின்றி அமையாத உலகம்னார். இந்த தண்ணி இல்லாமல் இந்த உலகம் கிடையாதுன்னு. உங்களுடைய விஞ்ஞானமே என்ன சொல்லுது? 100க்கு 70% இந்த உலகத்தில் தண்ணி தாங்குது. நீ வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், ரெட் சீன் பேர் வைக்கலாம். ஆனால் உலகம் பூரா இருக்கிறது ஒரே ஒரு கடல் தான். எல்லா இடத்துலையும் ஒரே கடல், நீயும் பேர் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி 70% தண்ணி தான் இருக்குது இந்த உலகத்தில். மீதி இருக்கிற இடம்லாம் பார்த்தா மலை, எதுக்கும் உதவாத பாலைவனங்கள், இதெல்லாம் தான் இருக்குது உலகத்தில். லாஸ்ட்டில் பார்த்தாக்கா ஒரு 8லேருந்து 12% தான் பூமி. அதில் தான் நீ நானும் உட்காந்துன்னு பேசின்னு இருக்கோம். அதனால் மண்ணுங்கிறது ரொம்ப கம்மி, நீர் தான் எல்லாமே. அப்போ இந்த உலகம் இயங்குகிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த பூமியில் கடல்லையும் அங்கேயும் இருக்கிற தண்ணியெல்லாம் வேப்பரைஸ் ஆகி மேலே போகுது. மேலே போயிட்டு அங்கேருந்து அது மழையாக பெய்கிறது. அந்த மழை பெய்கிற போது அது சாக்கடையிலையும் பெய்யலாம், வயல்லையும் பெய்யலாம், விவசாய நிலங்கள்லேயும் பெய்யலாம். அது எங்கே பெய்யுதுங்கிறது அது டிஸ்கிரிமினேட் பண்ணாது. ஆனால் வயலில் பெஞ்சால் பயிர் பச்சை வரும், ஆற்றுல பெஞ்சால் நீ குடிக்கலாம், குளிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சாக்கடைக்கு போனால் வீணாகிடுது. ஆனால் வீணாகிறதுன்னு சொல்கிறது கூட ஒரு வகையில் தப்பு. ஏன்னா ஒரு குட்டையில் தேங்குற தண்ணி எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. இல்லை ஒரு பெரிய மழை வர்றபோது இதில் இருக்கிற சின்ன சின்ன தண்ணியெல்லாம் ஸ்ட்ரீமாக ஓடி ஓடி அது பெரிய நதியில் கலந்து அதெல்லாம் போய் சமுதிரத்தில் கலந்து போகுது இல்லையா? அதனால் எதுவும் வீணாகிறது இல்லை. உங்கள் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ன, எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்.
மாற்றம் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அந்த உலகத்தில். அதனால் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அவருடைய போக்கில். ஆனால் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து வெறும் தண்ணி சாப்பிட்டுட்டு கூட உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா அந்த தண்ணின்றது என்ன, H2O, 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்குது இல்லையா, அதுவே உன்னை காப்பாற்றும். அதுக்குள்ளேயே அந்த எனர்ஜி இருக்குது. நிறைய பேர் விரதம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கூட பீரியாடிக்கலாக வந்து ஏதோ ஒரு ஸ்பூன் தண்ணியோ இல்லை கொஞ்சோண்டு தண்ணியோ சாப்பிடுவாங்க. அப்படியே ட்ரையாக இருக்க மாட்டாங்க. ஸோ வாட்டர்லேயே எல்லா எனர்ஜியும் இருக்குது. அப்படியே இல்லைன்னா கூட நீ சுவாசிக்கிற இல்லையா, அதுலேயே ஈரப்பதங்கள் இருக்குது. உனக்கே தெரியாத அந்த காற்று சுவாசிக்கிற அதில் கூட இருக்குது. ஆக்சிஜன் சொல்கிற இல்லையா, அதில் என்ன இருக்குது, O2. வாட்டர்னா என்ன, H2O. H2வில் ஒரு O இருக்குது, இதில் வந்து O2 இருக்குது இல்லையா. அதனால் கடவுளில் எல்லாத்துக்கும் வச்சுருக்காரு கரெக்டாக. உலகம் பூரா நீர் தான், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு அதுதான் காரணம். பாலன் தேவராயர் சுவாமிகள் பற்றி விளக்கம். ஒரு 12 வயசு பையன் வழக்கமாக இப்போ நார்மலாக ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க குமரகுருபர் வந்தாருன்றீங்க, அந்த மாதிரி ஒரு மகான்கள் சிறு வயசில் ஞான சம்பந்தர் 3 வயசுலேயே வந்தார். அந்த மாதிரி பல மகான்கள் உலகத்தில் சின்ன வயசில் வர்றாங்க. அதனால் பாலன் தேவராயனுங்கிறவர் முருகனுக்காக இந்த உலகத்தில் வந்து கந்தசஷ்டி கவசத்தை சொன்னார். நீங்கள்லாம் தியானம் பண்ணுறீங்க இல்லையா, அதில் கால் 2த்தையும் வச்சுக்கிட்டு நல்லா சேலியாக படுத்துக்கிட்டு உங்கள் கால் கட்டை விரலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விரலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேறு எதுவும் கிடையாது. கட்டை விரல், அதுக்கு அடுத்த விரல், அதுக்கு அடுத்த விரல், அப்படியே பாதம், அதுக்கப்புறம் கால், அதுக்கப்புறம் முழங்கால், அதுக்கப்புறம் தொடை, அதுக்கப்புறம் ஒன்று இடுப்பு, அதுக்கப்புறம் தொப்பை, அதுக்கப்புறம் மாறு, கை, இப்படி சோத்திக்கிட்டே வந்து தலைக்கிட்ட வந்து தலையில் இந்த இடம். ஸோ பாதாதி கேசம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, கேசாதி பாதம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. கேசாதி பாதம்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் போகிறது. பாதாதி கேசம்னா பாதத்திலிருந்து பார்ட் பை பார்ட் டயக்ராஸ் பண்ணிக்கிட்டு தலைக்கிட்ட போகிறது. இது வழிமுறைகள். அப்போ உங்கள் கந்தசஷ்டி கவசன்றது என்ன, முதல்ல கான்சன்ட்ரேஷன் த மைண்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பண்ணுற போது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும், நீங்கள் மெடிடேஷனுக்கு போனால் கூட சில இடங்களில் இந்த மாதிரி டெக்னிக் கற்றுக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் அப்படி அப்படியே, என் மைண்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் அப்படியே வரும். கடைசியில் ஹார்ட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு கடவுளில் வந்து ஃபுல்லாக நம்ம பாடியில் நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்குறோம், எல்லா பார்ட்ஸையும் வச்சுக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கடவுளுடைய மகிமைகளை கொஞ்சம் சொல்கிறோம். செந்தின் மாமலையும் செங்கல் வராயா சமரபுரி வாழ் ஷண்முகத்தரசு, இப்படி கடவுளுடைய க்ளோரிஃபிகேஷன் கொஞ்சம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், ஒரு சம்மிங் அப் ஆஃப் அவர் ப்ரேயர்ஸ். அவனுக்கு தெரியும் எல்லாம், வேண்டத்தக்கது அறிவோன் வேண்ட முழுதும் தருவோன். கடவுளுக்கு தெரியாது என்ன இருக்குது, யாம் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நீ அன்பும் வரலும் வரணுமே யாவுன்னு வர நக்கீரர் படிப்பார். அந்த மாதிரி கடவுளுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலையும் நம்முடைய ஆறுதலுக்காக ஒரு சம்மிங் அப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாமியாரை பார்க்க போகிறீங்க, சாமியார்கிட்ட என்ன குறைன்னு கேட்டால் உனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா உனக்கு வளன்னு பேசி தான் பழக்கம். உன்னுடைய குறை என்னன்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் எழுதி கொடுக்க சொல்ல உன்னாண்டு எழுதவே முடியாது. நீயே ட்ரை பண்ணிப்பார். இந்த பேசணும், நான் 3 வயசில் பிறந்தங்களா அப்படின்னு ஆரம்பிப்பான். இவனுக்கு இப்போ 35 வயசு. இவன் எப்போ 3லேருந்து 35 வயசுக்கு வர்றது, நான் எப்போ அடுத்த ஆள் பார்த்து தொலைகிறது. அதனால் இந்த எழுதி கொடுன்றது ரொம்ப ஒம்பில்லாத வேலை. ஏன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு 2 வரி 3 வரிக்கு மேலே ஒன்றும் எழுத முடியாது. என்ன எழுதிடுவான், என் தங்கச்சி கல்யாணம் ஆகணும், எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும், ஏதாவது கேட்க போகிறான், 3 நாளாக மூக்கில் சளின்னு போகிறான். இதுக்கு ஒரு சாமியார், அவங்ககிட்ட எனக்கு ஒரு ஜோசியம் வேறு வேண்டியிருக்குது இல்லை, விட்டுத்தல். ஸோ இந்த கந்தசஷ்டி கவசத்தில் யுவர் ப்ரேயர்ஸ், முதல்ல உன்னுடைய மெடிடேஷன் டெக்னிக்கு, அதுக்கப்புறம் க்ளோரிஃபையிங் த காடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் கந்தசஷ்டி கவசம் பண்ணுறது. இது பாலன் தேவராயன் பகிர்ந்துட்டார். இதை ஃபாலோ பண்ணி பாம்பன் சுவாமிகள் அவர் ஒரு கவச்சம் எழுதியிருக்காரு, சண்முக கவச்சம்னு பேர். அதே மாதிரி சேலத்தில் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஜட்ஜி சாமிகள் சேந்தமங்கலம் சுவாமிகளுடைய பரம்பரையில் வந்து சாமி ஒருத்தர் இருந்தார், சந்தானந்த சுவாமிகள்னு பேர். அவர் ஒரு ஸ்கந்தகுரு கவச்சம்னு ஒன்று எழுதியிருக்கார். ஸோ இந்த கவச்சங்கள் எல்லாமே இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்தது தான். அதனால் அது வடமொழி ஆகட்டும், சவுத் இந்தியன் ஆகட்டும், ஆர் ஈவன் எனி அதர் லாங்குவேஜில் கூட எல்லாருக்கும் ப்ரேயர்ன்றது காமன் தான். இட்ஸ் பேசிக்கலி மெடிடேஷன் டெக்னிக். மெடிடேஷனில் 1008 வழிமுறைகள் இருக்குது. நீ வந்து நம்ம மகேஷ் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது, டாக்டர் குருசாமியார் ரோட்டில் ஈகா டாக்ஸ்க்கு எதிரில்.
அது இடத்துல போனேன்னா ஒரு ரோஜாப்பூ ஒரு வெள்ளை கர்ச்சீஃப் வைக்க சொல்லுவாங்க அவங்க குரு படத்துக்கிட்ட. வச்ச உடனே நீ ஸ்டூடெண்ட்டா பிஸ்னஸ் மேனா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மந்திரம் கொடுப்பாங்க. அதாவது பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ஏகபீஜாட்சரம் ஒன்றே ஒரு சிங்கிள் வார்த்தை தான் அதில் இருக்கும். ஏதோ ஒன்று எழுதி கொடுப்பாங்க. நான் மந்திரங்களை வாயில் சொல்லக்கூடாது, அதனால சொல்லலை. கோகோ கோலான்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 20 நிமிஷம் டெய்லி உட்காந்துக்கிட்டு கோகோ கோலா கோகோ கோலா கோகோ கோலான்னு சொல்லிக்கிட்டே இரு. 20 நிமிஷத்தில் 2 நிமிஷம்தான் கோகோ கோலா வரும். மீதி நேரம் ரோட்டில் போகிற சைக்கிள் பெல்லு, காய்கறிக்காரன் சத்தம், உங்கள் வீட்டில் டிவி பார்த்துன்னு இருக்கிற சத்தம்லாம் தான் வரும். நாளடைவில் கோகோ கோலா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொக்கோ கோலாவும் கிடையாது, காய்கறி சத்தமும் கிடையாது. ஒரு மாதிரி குழந்தை தூங்கி அப்படி உலுக்கி எழுற மாதிரி ஒரு அனுபவம் வரும். அதுதான் எண்ட் டெரிவேஷன். ஆனால் நீ எந்த கவச்சத்தை சொன்னாலையும், எந்த அங்கன்யாசம் கரன்யாசத்துக்கு போனாலையும், எந்த மெடிடேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாலும், வாட் யூ ஆர் எய்மிங் அட் இஸ் எ பிளாங்க் மைண்ட். எல்லாம் என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, எல்லாம் என்னை மறந்த நலம். நான் தான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு மறந்து போனோம். இது ஹையஸ்ட் லெவலுக்கு போகிற போது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிர்வாணம், சொல்லில் விளங்கா நிர்வாணம். அதை சான்ஸ்கிரிட்டில் வாச்சா மகோச்சரம் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம முடிச்சுன்னு இருக்கோமா இல்லை தூங்கின்னு இருக்கோமா எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு நாம் போகிறோம். அதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும், நான் இப்போ தான் கிளம்ப கோயிலில் உட்காந்துன்னு இருந்தேனாங்கிற மாதிரி. இதெல்லாம் படிநிலைகள். ஒரு சாதகனை அந்த பிளாங்க் மைண்டுக்கு கொண்டு போகிறதுக்காக துணி இல்லாமல் இருந்தால் அது நிர்வாணம், எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாக்கா அதுவும் நிர்வாணம் தான். அதனால் புத்தர் சொல்கிற நிர்வாணம் என்பது உடம்போடு இருக்கிற போது எண்ணங்கள் இல்லாமல் தான் நிர்வாணம். உடம்பை விட்ட பின்னால் இந்த உலகத்தில் சுற்றின்னு இருக்கிறது ஒரு ஒளியாக, அது மகா நிர்வாணம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த நிர்வாணம் தான் சைன மதத்திலையும் புத்த மதத்திலையும் எல்லாத்துலேயும் இந்த அல்டிமேட்னு சொல்லக்கூடியது. இந்து மதத்திலும் அதுதான் கோ பிளாங்க்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இதுக்கு 1000 டெக்னிக் இருக்குது. 1000 டெக்னிக். நீங்கள் வேதாத்திரி மகரிஷிக்கிட்ட போய் 100 ரூபா கட்டினீங்கன்னா, இப்போ அவர் இருக்காரா இல்லையா எனக்கு தெரிய இறந்தாருன்னு நினைக்கிறேன், 100 ரூபா கட்டணும். கட்டினா ஒரு தடவை அவங்க ஆளோ அவரோ வந்து முதுகுத்தண்டில் இந்த இடம் வெட்டிப்பிரே இந்த இடத்துல தொடுவாங்க. அந்த இடத்துல தொட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் நீ அப்படியே கண்ணை மூட்டின்னு உட்காந்துக்கணும். அவங்க டெக்னிக் என்ன வேணுன்னா வரட்டும் உன் மைண்டில். அவனுக்கு தோசை சாப்பிட்ணுன்னுக்குதா, இல்லை ஏதோ ஒரு வரப்போகிற கோர்ட்டு கடை லவ் பிரச்சனை எது வந்தாலையும் அதை பற்றி நினச்சினே இரு. டெய்லி ஒரு 1/2 ஹவருக்கு அதை நினச்சினே இருக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு உனக்கு பிளாங்க் மைண்ட் வரும். அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகலாம். இது அவங்களுடைய இது. அதே மாதிரி இந்த குருசாமிலியார் ரோடில் போனால் இவங்க மகேஷ் யோகி நான் சொல்லிட்டேன். விபாசனா மெடிடேஷன் ஒன்று இருக்குது. விபாசனா மெடிடேஷன் யார்? ஒரு டால்மியான்னு ஒரு ஆள் கற்றுக் கொடுக்குறாரு. ஹைதராபாத்தில் ஒரு சென்டர் வச்சுருக்காரு, குழு மணலியில் ஒரு சென்டர் வச்சுருக்காரு. தாமரை மலர் ஒன்று கண்டேன் தவமா முனிவரின் உருவினிலே ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன் பூமியில் சிறந்த புண்ணிய காஞ்சியில் பூமியில் சிறந்த புண்ணிய காஞ்சியில் காமகோட்டி என்னும் தடாகத்தில் மலர்ந்த தாமரை மலர் ஒன்று கண்டேன் கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட கரங்களில் அன்புடன் ஆசியும் நல்கிட இருபத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட இருபத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட திருவாய் மலரோ அருள்மழை பொழிந்திட தாமரை மலர் ஒன்று கண்டேன் தவமா முனிவரின் உருவினிலே ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன் கண்டேன் கண்டேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா